இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் எப்படி லிங்க் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. அது என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக தாலுக்கா ஆஃபீஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணுன்னு சொன்னாலே அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா 7 to 15 டேஸ்லேயே ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆதார் என்ரோல்மெண்ட் ஆர் கரெக்ஷன் ஆர் அப்டேட் ஃபார்ம் சொல்லியிருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் ரெசிடென்ட் இந்தியன் இருக்கும். நீங்கள் ரெசிடென்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து மொபைல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிங்க. மொபைல் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, மேலாக ஃபீமேலாக டிக் பண்ணிவிட்டு ஏஜ் தெரிஞ்ச ஏஜ் அல்லது டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. கேர்ஆஃபில் உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், லேண்ட்மார்க், ஏரியா நேம் எல்லாமே என்டர் பண்ணி உங்களோட வில்லேஜ் அல்லது சிட்டி நேம், போஸ்ட் ஆஃபீஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம், சப் டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, அடுத்த மொபைல் நம்பர் கரெக்டாக 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகன் சிக்னேச்சர் ஆர் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஐயும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பேக் சைடில் ஒரு ரிசிப்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் 100 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கானு சொல்லி ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி 7 daysக்குள்ளே கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு 2வது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆன்லைன் ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆதார் இந்தியா போஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படின்னா ஆதார் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய வெப்சைட் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் டோர் ஸ்டெப் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ibbonline.com இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் மொபைல் அப்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு செல்யூட்டேஷன் மிஸ்டரா மிஸ்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ் ஃபஸ்ட் லைன், அட்ரஸ் செகண்ட் லைன், பின்கோட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணாலே போதும். நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆரம்பிக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட டிவிஷன், ரீஜன், சர்க்கிள், ஸ்டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இனி ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் ஆப்ஷனை என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் கொடுத்து ஒரு 7 daysக்குள்ளே உங்களோட வீட்டுக்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஆதார் வெப்சைட்லேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் போயிட்டு குறிப்பிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது இசேவை மையத்திற்கு போய் நீங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் UIDIGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா புக் ஆன் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி புக் ஆன் அப்பாயின்மெண்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே போய்ட்டு மொபைல் நம்பர் அப்டேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட சர்க்கிள் என்னவோ செலக்ட் பண்ணிங்க.
ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் அப்டேட், நியூ ஆதார், டாக்குமெண்ட் அப்டேட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆதார் கார்டு நம்ம அப்டேட் பண்ணுறதால, டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதால ஆதார் அப்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா எரர் ப்ராப்ளம் வரும். ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ செலக்ட் பண்ணிங்க. அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டைப் வந்து டாக்குமெண்ட் சொல்லியிருக்கும், அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி நேம், நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் சேவை கேந்திரம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த டேட்டில் எந்த டைமில் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு நான் 3 மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் எதனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.